ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி வீடு. நான் உங்கள் தேவகி. இப்போ நம்ம ஒரு குக்கிங் vlog பார்க்க போகிறோம். இன்றைக்கி புரட்டாசி மாதம் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் செய்ய போகிறோம். மட்டன் நார்மலாக எல்லோரும் நாங்கள் வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக வெளியே விறகடுப்பில் வச்சு செய்ய போகிறோம். அம்மியும் உரலையும் யூஸ் பண்ணி மசாலா அரைச்சி நம்ம இப்போ ஒரு குக்கிங் vlog பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கறியை அரிஞ்சாச்சு, எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுதை நம்மளே அம்மியில் அரைச்சி செய்ய போகிறோம். அப்பதான் குழம்புக்கு மனம் கூடும். இஞ்சி பூண்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றியா? சாப்பிடலையா? சரி சரி. அம்மா விறகடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாங்க போகக்கூடாது, நெருப்பு. சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. அம்மா தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க, போட போறாங்க. ஃபர்ஸ்ட் கருவேப்பிலைய போட்டுட்டாங்க, அப்புறம் வரமிளகா போட்டிருக்காங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்காங்க, வணக்குறாங்க. இப்போ மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகாய், பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கிட்டு இருக்காங்க. வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து வெங்காயம் போட்டு வணக்க போறோம். வெங்காயம் வணக்கி எடுத்து வச்சாச்சு. அடுத்து அம்மா சட்டியில் எண்ணெய் ஊற்றுறாங்க. கொஞ்சம் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை போட போகிறோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கறி வணக்கணும்ல. அடுத்து அதில் கறி போட போகிறோம். அம்மா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்ச மட்டன் பீஸ். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும்.
நம்ம குட்டி தலைவர் என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இங்கே அம்மா மஞ்சள் போட்டு வணக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிட்டாங்க. ஒரு தக்காளி இருக்குமாமா? உனக்கு யாருமா இது சொல்லி கொடுத்தது? மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. டோய் குட்டி வாண்டு சுட்டுக்காது, இந்தாண்ட ஓடிவா, ஓடிவா. அம்மா கறி வணங்குற சமயத்தில் நம்ம வணக்கி வச்சிருந்த இது என்னதுமா? மசாலெல்லாம் அரைக்க போகிறோம். அம்மா ஆட்டி முடிக்கிட்டோம், வாங்க அதுக்குள்ளே நம்ம வணக்கிட்டு இருக்கலாம். அதிலே அம்மா தேங்காய் கல்லையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நல்லா சாப்பிட போகிறோம். ஒரு மாதம் புரட்டாசி விரதம் இருந்து இன்னைக்கு தான் சமைக்கிறோம். அடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். மூடி வச்சிடலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுப்பு அணைஞ்சிருச்சு, அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மா ஒரு வழியாக ஆட்டி முடிச்சிட்டாங்க. இங்கே கறியும் வெந்துட்டுருக்கு. கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு கிண்டி விடலாம். அம்மா திரும்ப மூடி வைக்கிட்டா? அம்மா அரைச்சி முடிச்சிட்டாங்க. இப்போ உரல்லேருந்து எடுக்க போகிறோம். சாந்து ரெடி. கறி வெந்துருச்சு. அடுத்து அதில் சாந்து ஊற்ற போகிறோம். நம்ம அரைச்சோம்ல அது. அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். அம்மா உரல்ல இருக்கிறதையும் கழுவி அதையும் ஊற்ற போகிறாங்க. உப்பு கொஞ்சம் போட்டாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொதித்து வெந்து வந்தால் குழம்பு ரெடி. குழம்பு ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சுங்க. கறி குழம்பு வாசம் வீசுது. இன்னைக்கு ஒரு பிடி சாப்பிட வேண்டியது தான். இறக்கி வச்சாச்சு. அடுத்தது நம்ம கறி வணக்க போகிறோம். மூடி வச்சிடலாம். அம்மா மண் சட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் வணக்கி சாப்பிட போகிறோம். இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சட்டி காஞ்சிருச்சுங்க. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். என் புள்ள செய்கிறேன்னு ஆசையாக வாங்கி ஊற்றிட்டுருக்கா.
இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போதும். கிறிசி போதும். கடுகு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா நம்ம தோப்பில் வந்த வாழைப்பழம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அதில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. அடுத்து பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வணக்கிக்கலாம். அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். அதையும் வணக்கிக்கலாம். கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். வணங்கியாச்சு. கறி மசாலா எடுத்துக்கலாம். கொஞ்சம் கறி மசால் போட்டுக்கலாம். சூரியாட்ட சொன்னேன். வணக்கிக்கலாம். இப்போ அம்மா கறி எடுத்து இதில் போடுறாங்க. தம்பி கரெக்டாக சாப்பிட்ற டைமில் என்ட்ரி கொடுத்துட்டாப்புல. இப்போ கறியை நல்லா கிண்டிக்கலாம். ஒரு செஃப் கிண்டிட்டு இருக்காங்க. கடைசியாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். அதை எடுத்து அப்படியே வச்சு மாமா போட்டு மல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். அம்மா குழம்புல கொஞ்சம் போட்டாச்சாம்மா? போட்டுட்டேன். ஃபைனலாக நம்ம கறியும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், இனி சாப்பிட வேண்டியது தான். அம்மா கையில் கொஞ்சம் கொடு, டேஸ்ட் பார்க்கலாம். சூடாக கொடுத்துடாதம்மா. அருமையாக இருக்குங்க. எப்படிங்க இருக்கு? அருமையாக இருக்குது. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஃபன்னாக போச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.